ஆயிஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, "கசடற கற்க" அப்படின்ற ஒரு ஸ்லோகனுக்காக எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி தமிழக அளவில் உள்ள தமிழ் ஆசிரியர்கள், ஏற்கனவே அரசு பணியில் இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் படித்துவிட்டு வேறு பணியில் இருந்தாலும் சரி, தமிழ் படித்தவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. அதனால் இதை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் இந்த உரிமையை வாங்கணுன்றத ஆயிஷா வழியாக நான் வேண்டுகோள் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த பிடிடிஆர்பி செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லா லிஸ்ட்டும் பாருங்கள், கடைசியில் வந்து வித்தல்டு கண்டென்ட்னு போடுவாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜியோகிராஃபி எல்லாத்தையும் வித்தல்டு கண்டென்ட் போடுறாங்க. ஆனால் இந்த வித்தல்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா பாருங்கள், வித்தல்டு டு ப்ரொடியூஸ் ஈக்குவலன்ட் ஜிஓ. இது நாள் வரைக்கும் டு ப்ரொடியூஸ் த ஜிஓன்னு இருக்குது. ப்ரொடியூஸ் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? சமர்ப்பிங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் எடுத்துன்னு வந்து சமர்ப்பிச்சிடுங்கன்றாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்றாங்க. ஆனால் இது ஒன்று மட்டும்தான் புதுமையான ஒரு வார்த்தை வந்திருக்கு, சொல்லாடல் வந்திருக்கு. இங்கிலீஷ் டீச்சர் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். தமிழ் டீச்சர் ஆல்சோ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ரொடியூஸுக்கும் வாண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? கீழே பாருங்கள், வித்தல்டு ஃபார் வாண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். அப்போது மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அரசாணை இருக்குது, அதை நீங்கள் சமர்ப்பித்தால் உங்கள் பணி நியமனம் உறுதி செய்யப்படும்னு சொல்லிடுறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, W* போட்டு வாண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ஜிஓன்னா தேவைன்றாங்க. எங்களிடத்தில் ஜிஓ இல்லை, அப்போது இதற்கு தகுந்த ஈக்குவலண்ட் வந்து தேவைன்றாங்க. நீங்களே நல்லா யோசிங்க, இதை வந்து 24 மணி நேரம் கூட யோசிங்க. இங்கிலீஷ் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, எந்த ப்ரொஃபஸர்கிட்டையாலும் கேளுங்க, யார்கிட்டாலும் கேளுங்க. ஏன்னா அதுதான் ஆரம்பத்தில் சொன்ன கசடற கற்க. ப்ரொடியூஸ் ஈக்குவலண்ட்டுக்கும் வாண்ட் ஈக்குவலண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ரொடியூஸ்னால் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்கணும் என்ன அர்த்தம்? ஆல்ரெடி டிஆர்பிக்கிட்டையும் இருக்குது, பள்ளி கல்வித்துறைக்கிட்டையும் இருக்குது. கேண்டிடேட் வந்து தவறுதலாக வேறு ஏதாவது வச்சுருக்கலாம், அப்ளை பண்ணாமல் இருக்கலாம், விட்டுட்டு இருக்கலாம். அதனால் உங்களுக்கு பணி நியமனம் வேணும் அப்படின்னா அந்த 106030 and 13 பாருங்கள், ப்ரொடியூஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் ஜிஓ பிஎட். பிஎடுக்கு ஒரு ஈக்குவலண்ட் ஜிஓ ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சப்ஜெக்ட் இப்படி இருக்குது. இன்னொரு சப்ஜெக்ட் பாருங்கள், ஃபார் இதில் போகலாம், ஹிஸ்ட்ரியில் போனாலும் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொடியூஸ் த டெட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று பாருங்கள், 80805012 பார்த்தீங்கன்னா வித்தல்டு ஃபார் ப்ரொடியூஸ் ஈக்குவலண்ட் ஜிஓ ஃபார் யூஜி டிகிரி. உங்களுடைய யூஜி டிகிரிக்கு ஈக்குவலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், சமர்ப்பிங்கன்றாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஜிஓ வந்து சமர்ப்பிக்கிறதுக்காக தான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, வாண்ட் ஈக்குவலன்ட் சொல்லலாம். வாண்ட்னா தேவை, எங்ககிட்ட இல்லை, நாங்கள் தேடி பார்த்தோம் கிடைக்கல, அப்போ நீங்கள் எடுத்துன்னு வந்து கொடுங்கன்றாங்க. ஸோ அப்போ இந்த வாண்ட் ஈக்குவலன்ட் ஜிஓனா இதுக்கு மேலே தேவைன்றாங்க. வித்தல்டு போடுறதுக்கு காரணம், நீங்கள் என்ன பணியிடத்திற்காக நியமிக்கப்பட போகிறீங்களோ அந்த பணியிடத்திற்கு உங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கோ அந்த கல்வி தகுதிக்கு இணையான ஒரு அரசாணை வேணும். நீங்கள் வந்து தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா தமிழ் ஆசிரியருக்கு இணையான ஒரு படிப்பு படிச்சிருக்கீங்க, அந்த படிப்புக்கு என்ன இணைத்தன்மை இருக்குது, அது எங்களுக்கு தேவைன்றாங்க. அப்போ இந்த தேவை என்னும் பொழுது இது குறிப்பிட்ட அளவில் யார்கிட்ட போய் பிரச்சனை முடியுது அப்படின்னா இங்கே தான் போய் முடியுது. எங்கே முடியுது? யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்ணியிருக்குன்னா, தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் அடுத்த பழமையான யூனிவர்சிட்டி இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான். இந்த என்ன கொடுத்தா, வயலைசேஷன் ஆஃப் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு ரன்னிங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வித்தவுட் அப்ரூவல் ஆஃப் யூஜிசி. ஸோ 25 மார்ச்சில் இது பதிவு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நடக்கிற டிஸ்டன்ஸ் கோர்ஸை வந்து யூஜிசி அப்ரூவல் இல்லாமல் இதை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவையும் பப்ளிக் நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க இந்தியா அளவில். அதே மாதிரி லாஸ்ட் லைனில், த தமிழ்நாடு வித்தவுட் பீரியட் ஆஃப் அப்ரூவல் த யூஜிசி ஆர் இன்வாலிட், த யூனிவர்சிட்டி ஆஃப் சொலனல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கரியர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இதான் முக்கியம், கரியர் கான்சிக்வன்ஸ் த ஸ்டூடெண்ட் இஃப் எனி அரைசிங் அவுட் ஆஃப் தம் சேம். ஸோ இது வந்து யூஜிசிக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஏன் வித்தல்டு போடுறாங்க அப்படின்னா, பிடிடிஆர்பினாலும் சரி, பியூஓனாலும் சரி, பிஜினாலும் சரி, இந்த இஷ்யூ வரும். இது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் படிக்கிறவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிலிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாணை 111 246 இருக்குது. யாராக இருந்தால் என்னங்க, நான் இந்த 2010 பேட்ச்சு, 12 பேட்ச்சு, 15 பேட்ச்சு
அப்புறம் நான் வந்து முன்னாடியே படிச்சிட்டேன், பின்னாடி படிச்சிட்டேன், அதெல்லாம் கிடையாது. தமிழுக்கு வந்த சோதனை. நாம எல்லாம் தமிழர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ நோக்கம் என்னன்னா, ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுல நடத்தணுன்னும் பொழுது, ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல தான் நடத்தப் போறாங்க. அப்ப அலங்காநல்லூர்ல இருக்கிற மக்கள் மட்டுமே மெரினால கூடி ஒண்ணும் உரிமை கேட்கல. தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை தமிழர்களும் போய் கேட்டாங்க. தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிற வேறு மாநிலத்தில இருக்கிற தமிழர்கள் வந்து கேட்டாங்க. இதையும் தாண்டி உலக அளவுல இருக்கிற வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் என்ன பண்ணாங்க? பதிவு பண்ணாங்க. எல்லாமே Facebookல பதிவு பண்ணாங்க. WhatsAppல பதிவு பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு வேணுன்ற தமிழர் மரபை வந்து நிரூபிக்கிறதுக்காக கேட்டாங்க. அப்போ இந்த வித்தோல்ட வந்து நீக்கிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே இணைஞ்சு நிற்கணும். இது 156 டீச்சர்ஸோட வாழ்க்கை கிடையாது. 160 டீச்சரோட வாழ்க்கை கிடையாது. எதிர்காலத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்காக படித்து கொண்டிருப்பவரோட வாழ்க்கை. ஏற்கனவே படித்து முடித்த பிறகு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தேர்வுக்காக தயாராக இருக்க கொண்டிருக்க அவங்களோட வாழ்க்கை. அப்போ இதனால் பிடிடிஆர்பி செலெக்ஷன் டீச்சர்ஸ் மட்டுமே இதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு இல்லை, எல்லாருமே கேட்கணும். இது தமிழுக்கான உரிமை, தமிழ் ஆசிரியர்களுக்கான உரிமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே போய் பார்த்தாலும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, யூஜிசி யுனைடெட் கிராண்ட் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட அப்ரூவல் இருக்கிற யூஜி டிகிரிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதில் எங்கே சார் முடியும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அரசாணை எண் 111 இருக்குது பாருங்கள். 111ல் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஓ சொல்லியிருப்பாங்க. ஜிஓ நம்பர் 93 30/5/2019 இருக்கும். இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈக்குவலன்ஸ் கமிட்டி ஆரம்பத்தில் 2019 ஆண்டு ஈக்குவலன்ஸ் கமிட்டியில் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா 8 பேர் இருந்திருக்காங்க. செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்டு செக்ரட்டரி கவர்மெண்ட் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், வைஸ் பிரின்சிபல், சேலஞ்சர் எல்லாம் இருக்காங்க, ஆன்சர் இருக்காங்க. இது வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது இங்கே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் இருக்கிறார். இதில் த வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்கார். த வைஸ் சான்சலர் ஆஃப் த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்காங்க. இது வந்து 8 பேர் கொண்ட குழு. இந்த 8 பேர் கொண்ட குழுவில் இன்னொரு ஒரு நபரை இன்க்ளூட் பண்ணணும் ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் இது பாருங்கள், இப்போ 9ன்னு ஆயிருக்கும். ஒரு மெம்பரை இன்க்ளூட் பண்ணாங்க. அது யார் அப்படின்னா, த வைஸ் சான்சலர் ஆஃப் த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர். மேலேயும் பார்த்தீங்கன்னா த வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் த மெம்பர் மெட்ராஸ் ஆஸ் எ மெம்பர் அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஈக்குவலன்ஸ் கமிட்டியில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலருக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது, சக்தி இருக்குது. கமிட்டி மெம்பரில் அவர் தான் முக்கியமான ஒரு நபராகவும் இருக்கார். 8 நபர்கள் அவரும் ஒரு முக்கியமான நபர். இப்போ சப்த கன்னியர்களை பிரித்து கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போது இந்த 111 ஜிஓக்கு நீக்கணும் அப்படின்னா முழுக்க அப்ரூவல் கொடுக்கணும், ப்ரொபோசல் கொடுக்கணும்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர்கிட்ட மட்டும்தான் இந்த பணி இருக்குது. அவர் தான் கமிட்டியில் பேசணும். அதே மாதிரி இது அப்ரூவல் கொடுக்கறதுக்கு இந்த 8 பேருமே சேர்ந்து எடுக்கிற முடிவு தான். யார் வேணாலும் இந்த ஜிஓ போய் படிங்க. இது வந்து ஒட்டுமொத்த ஆசிரியர்களில் தமிழ் ஆசிரியர்களுக்கு நேருகின்ற ஒரு இழப்பு. இதில் பேட்ச் பிரிக்கிறதோ, இல்லை வந்து நான் முன்னாடி படித்தேன் பின்னாடி படிச்சுன்றதோ, இல்லை நான் இந்த தேர்வை எழுதுனெல்லாம் பிரிக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ட்டு நாம் ஒத்துக்கிறோம். கணியன் பூங்கொற்றார் அடிப்படையில் நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒத்துக்கிறோம் அப்படின்னா, இது பிடிடிஆர்பி செலெக்ஷன் டீச்சர்ஸ் மட்டுமே கிடையாது. பிடிடிஆர்பி எழுதாமல் வெளியில் இருக்கிற பிஜி டீச்சர்ஸும் வரணும், இப்போ படிச்சிருக்கிறவங்களும் வரணும். ஒட்டு மொத்தமாக தமிழ் படித்தவர்கள், தமிழை நேசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த அரசாணை 111 இந்த கமிட்டி மெம்பரில் முக்கியமான நபர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட விசி. அவர் வந்து 8வது நபருக்கு அப்புறம் ஒரு 9 நபரை உள்ளே சேர்த்துருக்காங்க. அப்போ நம்ம அங்கே தான் போய் கேட்கணும், இதான் கேட்கணும். ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் பணி மறுக்கப்படுகிறதோ அத்தனை பேருக்குமே வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் தமிழ் சமூகம் இருக்குது. தமிழ் படித்தவர்கள் இருக்கார்கள், தமிழ் சமூகம் இருக்கிறது. ஏனென்றால் பி லிட் நாட் ஈக்குவலண்ட் அப்படின்ற சொல்கிறத வந்து எந்த வகையில் மறுக்கிறாங்க, கடந்த 8 வருஷமாக படித்தவங்களோட வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்றத கண்டிப்பாக கேட்டாகணும். எல்லாருக்குமே அரசு பணியை வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நிற்கணுன்றது தான் இந்த கண்டென்ட்டு. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஆயிஷா ஆசிரியர்கள் குழு ஒன்று கொடுத்துருக்க, தமிழ் ஆசிரியர் குழு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த உரிமைகள் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து தான் ஆகணும். இந்த ஜியோ போய் படிங்க. இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது?
Along with the following, the 9 members of the committee examine the request to educational institution, issue the equivalent certificate. யார் authority பாருங்க. Following 9 members of the committee to examine the request of the educational institution. எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த 9 மெம்பர்ஸ் சேர்ந்து எடுக்கிற முடிவு டு இஷ்யூ த ஈக்குவலன்ஸ் டு த கோர்சஸ் ஆஃபர்ட் பை தெம் த பர்பஸ் ஆஃப் அப்பாயிண்டிங் பப்ளிக் சர்வீசஸ். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த பேட்ச்சு அந்த பேட்ச்சு நான் பிடிடிஆர்பி எழுதலை, நான் இப்போ தான் படிச்சுன்னு இருக்கிறேன், நான் வந்து பிஜிடிஆர்பி படிக்கிறேன்னு இல்லாமல் இந்த ஈக்குவலன்ஸை வாங்கலைன்னா எதிர்காலத்தில் யாராலையும் அரசு பண்ணி வாங்கவே முடியாது. இது எங்கே சார் இருக்குன்னா இதில் தான் இருக்குது. ஜியோ நம்பர் 93 30/5/2019 போய் பார்த்தீங்கன்னா இதை தான் கேட்பாங்க. ஆல்ரெடி 8 மெம்பர் இருக்காங்க, ஒரு ஆளை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதை இன்க்ளூட் பண்ணதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அந்த சேர்பர்சன் வைஸ் பிரின்சிபலை தான் சேர்த்துருக்காங்க, வைஸ் சான்சலர் தான் போட்டிருக்காங்க. மேலே படிக்கிறேன் பாருங்கள். த கவர்மெண்ட் ஹவ் எக்ஸாமின் த அபோவ் ப்ரொபோசல் in detail and decided to exiting equivalence committee the functioning under the chairmanship of the chairman. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். chairmanship of the chairman. அப்போ என்னன்னு யோசிங்க. இங்கிலீஷ் டீச்சரும் யோசிங்க, தமிழ் டீச்சரும் யோசிங்க. ஒரு போஸ்ட்டை இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க, ப்ரொபோசல் கேட்குறாங்க. அதுவும் என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா chairmanship of the chairman சொல்லிட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் the form the wide GO 441 the personal and administrative reforms of department and dated 20/12/1993 விட்டுருங்க. அதில் disbanded the new equivalence committee 1993 நியூ ஈக்குவலன்ஸ் கமிட்டி போட சொல்கிறாங்க. த நியூ ஈக்குவலன்ஸ் கமிட்டி டு பி கான்ஸ்டியூட்டட் இன் இட் பிளேஸ் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் த செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஹையர் எஜுகேஷன் அலாங் வித் த ஃபாலோயிங் 9 மெம்பர் டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த 9 மெம்பர் தான் ஈக்குவலன்ஸ் கமிட்டி. இப்போது இவங்க எப்படி எக்ஸாம் இன் த ரிக்வஸ்ட் ஃப்ரம் த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். தேர்வர்கள் கொடுக்குற ரிக்வஸ்ட்டை விட எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் தான் கமிட்டி கிட்ட ரிக்வஸ்ட் கொடுக்கணும். அந்த கமிட்டி அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு ஈக்குவலன்ஸ் கொடுக்கணுமா இல்லைன்றது இந்த 9 பேருமே சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் அந்த முடிவு. த செக்ரட்டரி ஆஃப் த கவர்மெண்ட் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இவர் ஒரு மெம்பர். த செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவர் ஒரு மெம்பர். த வைஸ் சேர்மன் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அவரும் ஒரு மெம்பர் தான். அண்ட் த மெம்பர் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஹையர் எஜுகேஷன் மெம்பர்லேயே செக்ரட்டரியாக எடுத்துகிட்டு வராங்க, செயலராக எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து முக்கியமான ஆள் த வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அவரும் ஒன் ஆஃப் த மெம்பர். அண்ட் வைஸ் சான்சலர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் ஃபைனலி இவர் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவரோட யூனிவர்சிட்டியில் தான் அந்த பிரச்சனையே வருது. இப்போது வித்தவுட் வாண்ட் ஆஃப் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூஸ் ஈக்குவலண்ட்னா ஏற்கனவே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுன்றது, சமர்ப்பிக்குங்க. ஈக்குவலண்ட் இருக்குது, நீங்கள் கொடுக்கல, அப்போ நீங்கள் சமர்ப்பியன்றாங்க. இது வாண்ட் ஆஃப் ஈக்குவலண்ட். வாண்ட் ஆஃப் ஈக்குவலண்ட் தேவைன்னு அர்த்தம். என்கிட்ட இல்லை, நீ தேடி எடுத்துகிட்டு வா. அப்போது இதை வந்து உருவாக்கணும். இந்த 111 இதை என்ன பண்ணோம், பிலிட் படித்தவர்கள் பிஏக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஒன்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டிக்கும் என்ன பண்ணோம், இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தமிழ் சமூகமே எழுந்து நிற்கணும். அரசு பணியில் தமிழ் படித்தவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது அது எந்த விதத்தில் வாய்ப்பு மறுக்கப்படுகுதுன்னு பார்த்து அந்த பணியை வாங்கி கொடுக்கறதுல தான் தமிழன் உணர்வு எழுந்து நிற்கணுமே தவிர இங்கே பிரிவினையை பெருசாக இருக்கக்கூடாது. யாரும் யாருக்காகவும் தனியாக உரிமை கேட்பதை விட ஒன்றிணைஞ்சு கேட்குறதுல மட்டும்தான் இங்கே உரிவு கிடைக்குமே தவிர மற்றபடி இது பெருசாக நீண்டுட்டு போகும். கிளியராக சொல்லிட்டேன். இந்த 9 மெம்பர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஈக்குவலன்ஸை கொடுப்பாங்க. திரும்ப படித்து காமிச்சிடுறேன். The following 9 members of the committee to examine the request of the education institution. அப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தான் ரிக்வஸ்ட் பண்ணோம். அப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கிட்ட யார் ரிக்வஸ்ட் பண்ணோம், கேண்டிடேட்ஸ் இங்கே ரிக்வஸ்ட் பண்ணோம். பிலிட் படித்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிலிட் படித்த அத்தனை பேருமே பிடிடிஆர்பி எழுதுனவங்க எழுதாதவங்க இப்போ படிச்சுன்னு இருக்கிறவங்க பிஜி படிச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாருமே போய் ரிக்வஸ்ட் பண்ணாதான் அந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணும், கமிட்டி கிட்ட கேட்கும். அப்புறம் தான் எடுத்துகிட்டு வராங்க டு இஷ்யூ த ஈக்குவலன்ஸ் டு த கோர்ஸ் ஆஃப் ஆஃபர்ட் பை தெம். அந்த இன்ஸ்டியூஷன் கோர்ஸ் கொடுக்குதுன்னா அப்போது அந்த கோர்ஸுக்கு என்ன பண்ண என்ன ஈக்குவலன்ஸ் கொடுக்கலான்றாங்க, த பர்பஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ். இது பப்ளிக் சர்வீஸுங்க. இந்த உரிமையை கேட்குறது வந்து டிஆர்பிக்கு மட்டும் கேட்கல, ஆயிஷா வழியாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் அரசு பணியில் அமர்றதுக்கு டிஎன்பிசி டிஆர்பி எல்லாத்துலேயுமே வந்து பணியில் அமர்வதற்கான இந்த குழு இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு 3:30 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த டேட்டில்.
ஆகஸ்ட் 30/3/27க்கு ஓப்பன் பண்ணிக்கேன். இது வந்து ஆயிஷா தமிழ் ஆசிரியர்கள் குழு அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இதோட முழுமையான நோக்கம் இதுதான். ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி தமிழ்நாடு 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸோட யூனிட் முக்கியம். இந்த யூனிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கடினமாயிடும். இது யாது முறை யாவரும் கீழே டைட்டில் கொடுத்துருப்பேன். ஆயிஷோட லோகோ பக்கத்தில் இந்த பக்கமும் ஒரு டீச்சர் ஃபோட்டோ, அந்த பக்கம் ஒரு டீச்சர் ஃபோட்டோ. ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இவங்க இந்துமதின்ற ஒரு ஆசிரியர் சகோதரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடெண்ட்டில் அகால மரணம் அடைந்த ஒரு சகோதரி. இவங்க சத்தியமங்கலத்தில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் அதே தான். பானுப்பிரியா டீச்சரும் பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து முடிஞ்ச இந்த பிடிடிஆர்பி தேர்வு எழுதிட்டு கொஞ்சம் வாழ்க்கை நெறிமுறையில் இருக்கும்போது ஒரு ஹைவே ரோட்டில் போகும்பொழுது இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தினால இறந்துட்டாங்க. இந்த 2 ஆசிரியர்களின் ஆன்மாவின் சார்பாக இந்த குழுவை நான் உருவாக்கி தரேன். இந்த குழுவில் இணைந்து அத்தனை ஆசிரியர்களும் உங்களோட உரிமைகளை பெறுவதை விட ஒட்டுமொத்த தமிழ் ஆசிரியர்களுக்கு உரிமை பெறுவதற்காக செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது வந்து ஒரு கை தட்டினால் ஓசை வராது. ஒட்டுமொத்த தமிழகமே சேர்ந்து கேட்கணும். பிலிட் தமிழ் அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஏ தமிழுக்கு நாட் ஈக்குவலன் அரசாணை 111 ஹையர் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் எல்லோ ஆசிரியர்கள் வாய்ப்புகள் இழக்கப்படுது. ஃப்யூச்சரில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதவே முடியாது. இந்த பிடிடிஆர்பியில் இந்த 111 அரசாணையை அனுமதிச்சிருக்காங்க. இதனால் வித்தல்டு போட்டு வேலை கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா பிஜிடிஆர்பி எழுதும். பிஜிடிஆர்பிக்கும் எழுத முடியாது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிலிட் படித்தவங்க இந்த 111 இப்போ உடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா யாராலையும் பிஜிடிஆர்பி எழுத முடியாது. அப்படியே எழுதினாலும் என்ன தான் வரும் உங்களுக்கு? வாண்ட் ஆஃப் ஜிஓ தான் கொடுப்பாங்க. வேறு என்ன கொடுக்க போகிறாங்க? இப்போ இவ்வளோ வித்தல்டு இருக்குது. இது யூனிவர்சிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாட் ஈக்குவல் இது எல்லாமே கேட்கக்கூடியது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே கேட்கணும். ஒட்டுமொத்த தமிழ் ஆசிரியர்கள் கேட்கணும். இவன் அண்ணன், இவன் தம்பி, மாமன், மச்சான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ் ஆசிரியர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அப்போ இதை நாங்கள் கேட்குறோம், இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் இந்த குழு. இன்னொன்று, இது பிஓ எக்ஸாமில் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் யோசிச்சு பாருங்கள். 5/6/2023 பிஓ நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. இந்த பிஓ எக்ஸாம்லேயே வந்து இந்த 111 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போதைக்கு நமக்கு விழிப்புணர்வு இல்லை, அது நமக்கு தெரியல. அதில் 33 போஸ்ட்டுன்னும் போது நம்ம இதை பற்றி ஃபைட் பண்ணுறதுக்கோ உரிமை கேட்க தெரியல. 33 போஸ்ட்டுக்கு யாராவது பிலிட்டின் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மெரிட்டில் வந்திருந்தால் தான் அவர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ அவர் இல்லை, அப்போ தெரியல. இப்போ பிடியில் வந்து 154 பேருக்கு வித்தல்டு போடுறாங்க. எதன் அடிப்படையில்? 25/10/2023 25/10/2023 அந்த நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், திரும்பவும் இதை அறிவித்து கொடுத்துருக்கோம். நீங்கள் தான் வந்து என்ன பண்ணல, ஈக்குவல் உங்ககிட்ட இல்லைன்றாங்க. ஆசிரியர் தேர்வர் என்ன சொல்லுது? அரசாணை 111 வாண்ட் ஆஃப் ஈக்குவலன்னா யோசிக்கணும். ப்ரொடியூசர் ஈக்குவலன்னா ஆல்ரெடி இருக்கிறத கொடுக்க போகிறாங்க. வாண்ட் ஆஃப் ஈக்குவலன்னா தேவை இல்லை, என்கிட்ட இல்லை, நான் தேடி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. வாண்ட் தேவை, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா வேலை கொடுப்பாங்க. டிஆர்பி கொடுக்க போதில்லை, யூசர் டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை, அப்புறம் தொடக்க பள்ளிக்கல்வித்துறை, அப்புறம் நலத்துறை பள்ளிகள், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனாலும் வாண்ட் ஆஃப் ஈக்குவல்னும் போது அப்போ இதை நம்ம வாங்கி கொடுக்கணும். இது பிஜிடிஆர்பிக்கு பொருந்தும், பிஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸுக்கும் பொருந்தும். பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களும் இதில் அணி சேர்ந்து கேட்கணும். இல்லைனா உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமு எழுதினாலும் நீங்கள் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு லிஸ்ட்டில் கடைசியில் இப்படி தான் வரும், வித்தல்டு ஃபார் வாண்ட் ஆஃப் ஈக்குவல் ஜிஓ. இப்போ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா பிலிட் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இஸ் ஈக்குவல் டு பிஏ தமிழ் அப்படின்ற ஒரு ஜிஓவை என்ன பண்ணணும், வாங்கணும். இதை வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட தான் முழுமையான ஆற்றல் இருக்குது. இதை கொடுக்கக்கூடிய அதிகாரம் யார் அப்படின்னா முதலமைச்சரோ, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ, நிதி அமைச்சரோ, இல்லை வாட்ஸ்அப் குரூப்போ, நீங்களோ, நானோ இதெல்லாம் கிடையாது. இந்த 9 மெம்பர்ஸ் கமிட்டி, ஏற்கனவே 8 மெம்பர் கமிட்டி 9 மெம்பராக மாற்றிருக்காங்க. இந்த 9 மெம்பர் கமிட்டி எந்த இன்ஸ்டியூஷன் கேட்குதோ அந்த இன்ஸ்டியூஷன் கொடுக்குறத வச்சு ப்ரொபோசலை பார்த்துட்டு என்ன பண்ணணும், அவங்க அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இதுதாங்க முக்கியமாக. எந்த யூனிவர்சிட்டி பிரச்சனையோ அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரையே வந்து அதில் ஒரு மெம்பராக இருக்கும் பொழுது கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, இவரை தவிர வேறு யாரால் கமிட்டியில் பேச முடியும்? வாழ்க வளமுடன்.
நீங்கள் கணியன் பூங்கொன்றனாரோட யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த ஸ்லோகனை நீங்கள் நம்புறதா இருந்தால், பின்பற்றுவதா இருந்தால், இந்த குரூப்பில் இணைஞ்சிக்கிட்டு அத்தனை பேருக்கும் வேலை வாங்கி தரத்துக்கு பேசுங்க, அணி சேருங்க. தமிழ்நாடு அளவில் 38 டிஸ்ட்ரிக்டில் எந்த ஊரில் எந்த இடத்துல உரிமையை கேட்க போனாலும் எல்லாரும் போய் கேட்கணும்.